உதயநிதி கிட்டத்தட்ட 19 வருஷமாக அந்த சினிமா துறையிலே இருக்கார். அவருக்கு சினிமா பற்றி ஒன்றுமே தெரியலங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, நேராக கரைச்சி குடிச்சிருக்கணுமே. எந்த படம் ஓடும், எந்த படம் ஓடாதுங்கிறத இந்த 16 வருஷ அனுபவத்தில் கணிக்க தெரியணுமே. ஒரு படத்தை இன்னொரு படத்தோட போட்டிக்கு அனுப்புகிறீங்களே விஜய் இதுக்கு, அப்போ உங்கள் படம் எப்படி இருக்கணும்? அவ்வளவு உயர்வான இதில் இருக்கணுமே, அப்போ தானே ஓடும். போட்டின்னு வந்து தோத்தீங்கன்னா உங்களுக்கு கேவலம் இல்லையா? இந்த படத்தை போய் நீங்கள் வந்து விஜய் படத்துக்கு போட்டியாக நீங்கள் ரிலீஸ் செய்யலாமா? இது வந்திருந்தா இன்றைக்கி விஜய் இது படம் எல்லாம் வந்திருந்தா இது மண்ணை கவி இருக்குமே. அப்போ அதை வந்து அந்த படத்தை பற்றி சரியான புரிதல் உங்களுக்கு இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி திரையுலகத்திலையும் இந்த மாதிரி 2 படங்கள்லாம் மோதி அப்போ மோதுறதுக்கு முன்னாடி ஹீரோக்கள் என்ன முடிவு பண்ணுவாங்க தெரியுமா? ஐயோ, அந்த ஹீரோ படத்தோடு நம்ம ஹீரோ படம் ஒன்றா ரிலீஸ் பண்ணுனா நம்ம படம் நிற்குமா? படம் எப்படி இருக்குது, படம் நல்லா இருக்குங்கிறது தெரிஞ்சால் தானே விடுவாங்க. எம்ஜிஆர் வந்து சிவாஜி கணேசனுக்கும் ஒரு தடவை போட்டி வந்தது. சிவாஜி கணேசனின் கர்ணன் படம் ரிலீஸ் ஆக தயாராக இருந்தது. கர்ணன் படத்தை பற்றி எல்லோரும் பெருமையாக பேசினாங்க. எம்ஜிஆரும் சிவாஜியும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் தொழில் ரீதியாக ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி இருக்கும். அப்போ எம்ஜிஆர் வந்து கர்ணன் வருக, கர்ணனை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ சாண்டோ சின்னப்பா தேவர் வந்து வேட்டைக்காரன் ஒரு படத்தை 1 மாதத்தில் எடுத்துட்டார். அப்போ சொன்னார், கர்ணனை என்ன டேட்டு போடுறாங்களோ அன்றைக்கி தான் நானும் ரிலீஸ் பண்ண போகிறேன். எம்ஜிஆர் சொன்னார், இருங்க நான் படத்தை பார்க்கணும். கர்ணன் பிரம்மாண்டமாக எடுக்கிற படம், வேட்டைக்காரன் போய் நீங்கள் போட்டின்னு போடுவீங்க, கர்ணன் வேட்டைக்காரன் தோற்று போச்சுன்னா எனக்கு கேவலமாச்சே. ஒரு படத்தோட போட்டி போடுறதுன்னா நம்ம படம் எப்படி உருப்படியான படமாங்கிறத முடிவு பண்ணணுமே. முடியாதுன்ட்டார். அப்புறம் ஒரு சைடு வேட்டைக்காரன் படத்தை எடுத்து எம்ஜிஆர் பார்த்துட்டு, படம் நல்லா இருக்குது, கர்ணன் படத்தோட ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணுங்கள், நம்ம படம் ஜெயிக்கலைனாலும் தோக்காது அப்படின்னு விட்டார். அதில் கர்ணன் படம் அருமையான படம், 100 நாள் ஓடிச்சு. ஆனால் வேட்டைக்காரன் படம் வசூலில் கர்ணன் படத்தை அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்போ பெரிய போட்டி வந்தது. எல்லோரும் தமிழ்நாடு மக்களே எதிர்பார்த்தாங்க, அப்பா கர்ணனும் வேட்டைக்காரனும் மோதுப்பா, யார் ஜெயிப்பா? எம்ஜிஆர் படம் தான் ஜெயிச்சது. கர்ணன் படம் மிக நல்ல படமாக இருந்தாலும் அப்போ அந்த போட்டியில் வந்து ஜெயிக்கணும்ல, அப்போ தானே உங்களுக்கு மரியாதை. அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கோட்டை விட்டீங்கன்னா உங்களுக்கு அசிங்கம் இல்லையா? உதயநிதி இதெல்லாம் நீங்கள் பார்த்துல அந்த படங்களை ரிலீஸ் பண்ண விடணும்.